சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபதம் சந்தோஷம் இல்லை. வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஒருமுறை வாழ்த்து டீச்சர், பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் வருகவரையும் வரவேற்று அடுத்தபடியாக டீச்சருடைய ஒரு நினைவு பரிசு பள்ளி சார்பாக வழங்குகிறோம். அதை வாசித்து மதிப்பிற்கு கந்தசாமி சார்கள் பிரிவு ஓச்சார வாழ்த்து மடல் 25 ஆண்டு காலம் கல்வி சேவை புரிந்தது. இனிதே பணிவு நிறைவு காணும் ஓட்டத்தரை ஆரோக்கிய மகா தொடக்கப்பள்ளி ஆசிரியை திருமதி ஆர் தனலட்சுமி அவர்களுக்கு 31/3/2024 அன்று வழங்கும் மடல். ஒன்றே செய் அது நன்றே செய் அதுவும் நின்றே செய் என்ற வார்த்தையை லட்சியமாக கொண்டு தன்னுடைய வாழ்நாளை 25 ஆண்டு காலம் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு அர்ப்பணித்து அன்பு, சமாதானம், சகிப்புத்தன்மையை மாணவர்களுக்கு அறமாக புகட்டி எத்தனையோ மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய தனலட்சுமி ஆகிய நீ தன்னிகரில்லா லட்சுமி ஆனாய். மேலும் எத்தனையோ மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாய் ஒளி வீசினார். உன் வெளிச்சத்தால் பயனடைந்தவர்கள் பலர். உனக்கு ஓய்வு என்பது ஏது? என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வார்த்தைக்கு இணங்கி இன்று ஓய்வு பெறும் ஆசிரியை திருமதி ஆர் தனலட்சுமி அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் என்று மன நிறைவுடனும் என்றும் அன்புடன் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் மற்றும் அலுவலக நண்பர்கள், அரசு பழமொழியினர் உயர்ந்தது. சண்டை வேஸ்ட் பண்ணி வயிறார உண்டு மனதார வாழ்த்துகிறோம். என்றும் இதுபோல் என்றும் வாழ தம்பதி சமேதரா நம்மளுடைய மகனுடைய வாழ்க்கை சிறப்பாக வரணும். நன்றி, வணக்கம். இந்த மூமெண்ட் கிடைக்காது. இதெல்லாம் டீச்சரை பொறுத்தவரை எனக்கு சின்ன குழந்தைங்க தெரியும். பிறந்த குழந்தை அவரோட ஃபேமிலி தோட்டக்கார ஃபேமிலி டீச்சர் டீச்சராகி இந்த மார்ச் 31 புதிதாக காரு சொன்ன மாதிரி நம்ம எழுதின மாதிரி டீச்சர்கள் நல்ல டீச்சராக இருந்தாங்க. ഒരുപാട് நல்ல குழந்தைகளுக்கு ஆசிரியராகி அந்த குழந்தைகள் ഒരുപാട് நல்ல இதில் இப்போ சாப்பிட்டுருக்கும்போது நம்ம ரேணுகா போன தடவை பஞ்சாயத்து மெம்பராக இருந்தாங்க. ரேணுகா மாதிரி நிறைய ஆளுகள் நிறைய குழந்தைகளை நல்ல முறையில் டீச்சரு 31ஆம் கடைசியாக நன்றிகளை வழங்க இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் சிறப்பான ஒரு விருந்தளித்து அனைவருடைய உள்ளங்களையும் வழிவிட்ட மதிப்புக்குரிய ஆசிரியை திருமதி தனலட்சுமி அவர்களுக்கும் அவரோடு பல ஆண்டுகள் இல்லற வாழ்வின் மீதே பயணித்துக் கொண்டிருக்கும் அவரது கணவர் நம்ம மச்சான் அவர்களுக்கும் இந்த தருணத்தினை நன்றி கொண்டு நான் எப்போவே தனலட்சுமி டீச்சரை பார்த்து சொல்லுவேன். அந்த நீங்கள் எல்பிஎஸ்ஏ அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ளை பண்ணுங்க. யூபிஎஸ்ஏ வந்துருக்குது, வீடு அப்ளை பண்ணுங்க. ஆமாம், ஏன்னா அவர்கள் 56 வயது நிறைவேற்றி செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தெரியுதில்லை யாருக்கு. இன்றைக்கி மீண்டும் புதுசாக ஒரு பிஹெச்டி எக்ஸாம் எழுதக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு வருகை தருந்த எங்களுடைய சமக்கர சிக்ஷா கேரளத்தினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ரவி சார், எங்களது முன்னாள் தலைமை ஆசிரியர்
சகோதரி மதிப்புக்குரிய சோமனா ரவி சார் அவர்கள், அதே போல் ஆண்டு ஓய்வு பெற்று செல்லக்கூடிய செய்தி ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு செல்வி டீச்சர், அதே போல் நிர்மலா டீச்சர், கல்பனா டீச்சர், ரேடியோ டீச்சர், எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டு அட்டப்பாடி பகுதியில் தமிழை சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சிறந்த தலைமை ஆசிரியராக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். இப்பொழுது நாங்கள் இருக்கின்றவர்களே மிக குறைவாகத்தான் நான் ஆசிரியர் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை சிறப்பான முறையில் 3 பேர் சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கும் கந்தசாமி சார், இன்றைய முன்னாள் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர், அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டீச்சர் ஒரு பேசாத ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப மனசு வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் என்னோட சக ஆசிரியர்கள் சார் தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் ரவி சார் குடும்ப ஃபேமிலி தம்பதி சார் வந்திருக்கு. சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும்